நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு. ஆதியாகமம் 1:26 தேவன் மனிதனை உண்டாக்கின போது மனிதர்களை பார்த்து அவர் முதலாவது இப்படி ஆசீர்வதிக்கிறார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இதுதான் மனிதர்களுடைய பொதுவான நோக்கம். அது கிறிஸ்தவன்ல எந்த மனிதனுக்கும் நோக்கம் இதுதான். பலுகணும், பெருகணும், பூமியை நிரப்பணும், ஆண்டு கொள்ளணும். இது அந்த இடத்துல எதுக்கு சொல்லப்பட்டிருக்குதுன்னா, குழந்தைகளை பெற்று இந்த பூமி முழுவதும் மனு வர்க்கத்தினால நிரப்புறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த பலுகுதல் என்பதற்கு சரியான வார்த்தை என்னன்னா, பி ப்ரொடக்டிவ், பி ப்ரொடியூஸ் பண்ணுங்க, உற்பத்தி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பாவர்ட்டி அல்லது தரித்திரம், இல்லாமை எல்லாம் சொல்றோம் இல்லையா, இந்த புவர் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த குறைவுபட்ட ஒரு வாழ்க்கை என்பது சரியான விதத்துல அறிந்து கொள்ளணும்னா, இல்லாமை அல்ல, எதையும் செய்யாமை, உருவாக்காம போறது. நீங்க எந்த அளவுக்கு உற்பத்தி செய்கிறீர்களோ, எதையாவது வாழ்க்கையில நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில தரித்திரங்கள் இருக்காது. புவர் என்பதற்கு லேக்னு போடல, அன்ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு போட்டிருக்கு. இதுவரை எதுவுமே நீங்கள் உற்பத்தி செய்யவில்லை என்றால் எதையாவது செய்வதற்கு துவங்குங்கள். உன் கையின் பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். நீங்கள் உற்பத்தி செய்கிறவர்களா இருந்தீங்கன்னா, எதையாவது ஒன்றை எழுதுறதோ, ஒரு கவிதையோ, ஒரு கதையோ, ஒரு பொருளோ, எது வேண்டாம்னு இருக்கலாம், உங்களுடைய தாளந்துகளை வைத்து, ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற வரங்களை வைத்து நீங்கள் என்ன உற்பத்தி செய்கிறீர்கள் என்பது முக்கியம். ஏன்னா இந்த உற்பத்தி என்பது நம்முடைய வாழ்வில் இல்லாமை என்பதை இல்லாமல் ஆக்கிவிடும். எல்லாம் வானத்திலிருந்து நம்ம கொட்டணும்னு நினைக்க கூடாது. வானத்திலிருந்து கொட்டும் போது கூட நீங்கள் அதிலிருந்து எதையாவது செய்ய வேண்டும். தேவன் ஆதாமுக்கு டேபிளும் சேரும் தரல, மனுஷர்களுக்கு டேபிளும் சேரும் தரல, மரத்தை தான் தந்தார். அந்த மரத்துக்குள்ள டேபிளும் சேரும் ஒளிஞ்சிருந்தது. செருப்பு ஷூ எல்லாம் அவர் தரல, தோலுக்குள்ள அது இருக்குது. மனிதன் அந்த தோலை எடுத்து அதை ஷூவும் செருப்புமா செய்யறான். அப்போ நீங்க நல்லா கவனிக்கணும், தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு தரும் பொழுது அது நீங்க உற்பத்தி செய்யணும்னு விரும்புறார். மன்னா விழுந்தது, மன்னாவை கூட என்னாகும் புஸ்தகத்தில் நீங்க வாஸ்து பார்க்கலாம், இடிச்சு சில பேர் சுட்டு அதை அரைச்சி அப்படிலாம் போட்டிருக்கு. எதையும் அந்த மன்னாவை எடுத்து அப்படியே சாப்பிடல, அந்த மன்னாவை எடுத்து அதை இவர்களுக்கு ஏற்றது போல உற்பத்தி செய்து சாப்பிட்டார்கள். சோ நீங்க வாழ்வில் தேவன் உங்களிடத்தில் தருகிற காரியங்களை உற்பத்தி செய்கிறவர்களாக இருங்கள். உற்பத்தி செய்யறது மாத்திரம் இல்ல, அதை டூப்ளிகேட் பண்ண கத்துக்கணும், பெருக்க கற்றுக்கொள்ளணும். நீங்க எதை உற்பத்தி செய்கிறீர்களோ அதை அதிகமான அளவு ரீப்ரொடியூஸ் பண்ண கற்றுக்கொள்ளணும். பிறகு அதை எல்லா இடங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண கற்றுக்கொள்ளணும். அப்போ உற்பத்தி, பெருக்கம், பிறகு பூமியை நிரப்புதல், அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். அதற்கு அப்புறமா ஆண்டு கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்வுல, நம்முடைய சிந்தனைகள்ல ஏதோ சேலரி ஓரியன்டா இருக்கக்கூடாது. நமக்கு என்ன சம்பளம்ன்றது இருக்கக்கூடாது. நம்ம அந்த இடத்த டாமினேட் பண்றதுக்காக யோசிக்கணும். அந்த தொழில, அந்த பகுதியில நான் ஆளுகை செய்ய வேண்டும் என்ற ஆளுகை சிந்தையோடு கூட இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆளுகை சிந்தையை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாரா. நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு.